ஸ்ப்ளெண்டர் மாடிஃபிகேஷனில் அடுத்த கட்டமாக ஃபோர் கார்டு ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நிறைய கஸ்டமர் நம்மக்கிட்டே கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இது மெட்டலில் வந்துட்டுருக்கு 600 to 700 அந்த ரேஞ்சில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இன்றைக்கி என்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை வச்சு எவ்வளோ சிம்பிளாக என்னை பொறுத்த வரைக்கும் ₹1 கூட செலவே இல்லாமல் இந்த ப்ராடக்ட் நான் பண்ணேன். எவ்வளோ சீப்பாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பைக் மாடிஃபிகேஷன் ரிவ்யூ ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். அதுவும் நம்ம மொழி தமிழில். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ஹெல்மெட்டை ப்ராப்பராக போட்டு யூஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய கஸ்டமர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க ஃபோர் கார்டு அப்படிங்கிறது எங்கே கிடைக்கும் அப்படின்னு. மெட்டலில் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. பட் அதோட ப்ரைஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 500 to 700 வரைக்கும்லாம் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இன்றைக்கி ஈஸியாக பிவிசி பைப் வச்சு அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு ₹1 கூட செலவு இல்லாமல் நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் செலவும் ஆகலாம், கொஞ்சம் முன்னப்பணம் ஆகலாம். வாங்க வீடியோக்குள்ளே முழுசாக போகலாம். நான் எடுத்திருக்க பிவிசி பைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ச்சு பைப்பு. பட் உங்களுக்கு இதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நல்லாவே கவர் ஆகும். அதோட ரீசன் என்ன அப்படிங்கிறது வீடியோ போக போக நான் தெளிவாக சொல்கிறேன். ஹைட்டை பொறுத்த வரைக்கும் எந்த லெவலில் கட் பண்ணணும் அப்படின்னா சேக்கப்ஸரை விட கீழே ஒரு 2 இன்ச்சும் மேலே ஒரு 2 இன்ச்சும் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கட் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக அதே அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கார்டு போடுறதுனால எந்த யூஸுமே இல்லை. கொஞ்சம் பெருசாக இருந்தாலோ அது ஒரு அட்ராக்டிவான ஒரு பெயிண்டிங் பண்ணியிருந்தாலோ தான் அது ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்த அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த 2 இன்ச்சு பைப்பை சென்டரில் ஒரு கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி அந்த கோடை வச்சு பைப்பை 2ஆக வெட்டி எடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைப்பை 2ஆக வெட்டி எடுத்தாச்சு. கீழே ஒரே மாதிரி இருக்கட்டும், எதுவும் பிரச்சனை இல்லை. டாப்பில் வந்து ஏதாச்சும் ஒரு வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். அதுக்காக 2 cm இந்த கார்னரில் அளவு எடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு பெண்டு மாதிரி ஒரு டிசைன் ஒன்று பண்ணி 2மே கட் பண்ணி வச்சியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேக்கப்ஸரில் வச்சு பார்த்தேன். கீழே எந்த அளவுக்கு வைக்கலான்னு 2 இன்ச்சு வச்சா பார்க்குறதுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருந்துச்சு. சாமி இந்த மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணியாச்சு. கம்மி பண்ணிவிட்டு அந்த மெயினான அந்த வீல் நட்டு வரும் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு ஹோல் போடுறதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த விஷயம் பண்ணும்போது தான் நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். மேலே வந்து டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட் வரணும். நம்ம 2மே அவசரப்பட்டு ஒரே மாதிரி கட் பண்ணிட்டோம். 2மே ஒரே சைடாக வந்துருச்சு. ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு ஐடியா பண்ணி ஸோ அந்த டிசைனை வந்து மாற்றி வேறு மாதிரிக்கு நம்ம டிசைன் பண்ணியாச்சு. பட் ஃபஸ்ட்டு அந்த டிசைன் மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ ஒரு சின்ன தப்புனால பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய டிசைனே மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா என்கிட்ட வேறு ஆல்டர்னேட்டிவ் வேறு பைப்பும் இல்லை, இருந்துச்சுன்னா இன்னொன்று கூட எடுத்து பண்ணியிருக்கலாம். சரி, ஓகே, இதையே இந்த டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிவிசி பைப்பை கட் பண்ணுறதுனால அங்கங்கே ஷார்ப்பாக இருக்கும் எட்ஜஸ்லாம். ஒரு எமர் ஷீட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு கல்லை வச்சு அதை ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் அந்த கார்டு மேலே பெயிண்ட் பண்ணுறதா ஐடியா இருந்துச்சு அப்படின்னா மேலே வந்து லைட்டாக அதுலேயும் நீங்கள் லைட்டாக தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா பெயிண்ட் நல்லாவே ஒட்டிக்கும். நிறைய பேர்த்துக்கு இந்த கலரே பிடிச்சிருக்கும். ஸோ அப்படியே இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுட்டு மேலே ஸ்டிக்கரிங் மட்டும் பண்ணிங்க அப்படின்னா பெட்டர் லுக்காக இருக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வீல் போல்டு வர்றதுக்காக ஒரு ஹோல் போட வேண்டியது இருக்கும். நார்மலாக பஞ்ச் பண்ணியோ இல்லை ஏதாச்சும் ட்ரை பண்ணி நம்ம ஹோல் போட்டோம் அப்படின்னா அந்த பைப்பே உடையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால சால்ட்ரிங் கன்னை யூஸ் பண்ணி அந்த ரவுண்ட் போட்டுட்டு சுற்றி ஹீட்டில் ஒரு பஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அதை எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாகவே வந்துடும். இது ஒரு நல்ல மெத்தட் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் வந்து கோல்டு கலர் தான் அடிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். காரணம் என்ன அப்படின்னா பின்னாடி என்னோடய சேக்கப்ஸர் வந்து அப்பாச்சி 180 அது கோல்டு கலரில் தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டும் பண்ணோம் அப்படின்னா லுக்கு நல்லாயிருக்கும். நார்மலாக ப்ரீமியம் லுக் வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் கோல்டு கலரில் வந்து வார்ப் பண்ணியிருக்காங்க. அதுதான் என்னோடய ஐடியாவாக இருந்துச்சு. பட் இப்போதைக்கு என்கிட்ட வந்து பிளாக் கலர் பெயிண்ட் தான் இருக்குது. அதை வச்சே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து இப்போ அடிக்கிறோம். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் செகண்ட் கோட்டிங்கும் அடிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து பெயிண்ட் பண்ணி எல்லாமே முடிச்சாச்சு. நம்ம வந்து சின்ன பைப்பை எடுத்துருக்கிறதுனால மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சீல் இருக்கும். அதனால மேலே வந்து கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் தடிமனாக இருக்கும், கீழே வந்து கம்மியாக இருக்கும். அதனால் ஒரு பெண்டு வருது. இதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக 3M டேப் வந்து கண்டினியூஸாக ஒரு திக்னஸ் வர்ற அளவுக்கு நான் இந்த இடத்துல வந்து ஒட்டுறேன். இப்போ வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டான ஒரு லெவல் கிடச்சிருச்சு. அடுத்து ப்ராப்பராக அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரிங் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கார்டில் ஒரு ஸ்க்ரூ பண்ணி இதை நிப்பாட்டணும் அப்படின்னா பர்ஃபெக்டாக நிற்கும். பட் அந்த மாதிரி என்கிட்ட இல்லை. வீடியோவில் சொன்ன மாதிரிக்கே இருக்கிறத வச்சு பண்ணுறது அப்படின்னால
ஜஸ்ட் டேக்கை யூஸ் பண்ணி நான் அதை நிப்பாட்டுறேன். இதுவே கரெக்டாக தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் நிறையா பக்கம் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வந்தேன். எந்த பிரச்சனையுமே இல்லை, நீட்டாக தான் இருக்குது. இந்த டேக்கை ப்ராப்பராக எப்படி நிப்பாட்டணும் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கீழே வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதுக்கு கீழே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா மேலே கீழே போயிட்டு வரலாம். ஸோ இந்த இடத்துல பண்ணி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பக்காவாக நிற்கும். ஓகே, இப்போ ஃபைனலாக எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. எக்ஸ்ட்ரா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணிங்க அப்படின்னா இதோட லுக்கு வேறு லெவலில் இருக்கும். நான் இப்போதைக்கு ஸ்டிக்கரிங் பண்ணுற ஐடியா இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, சொன்ன மாதிரியே மேலே கோல்டு கலரோ இல்லை ஃப்ளூரோசன் க்ரீனோ அடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது முடிச்சதுக்கப்புறம் ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸ் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு போயிருங்க. இந்த மாதிரி பைக் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பைக் மாடிஃபிகேஷனில் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஏதாவது அசசரிஸ் வேணும் அப்படின்னா MK பைக் பிட்ஸ் அப்படிங்கிறத கான்டெக்ட் பண்ணுங்கள். லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். எக்கச்சக்கமான பைக் மாடிஃபிகேஷன் அசசரிஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.